அதான் மேடம். நம்ப முடியாத உண்மை. நம்ப முடியாத உண்மைன்னா, என்ன நடக்குது? நம்ப முடியாம இருக்கே, ஆனா உண்மையா இருக்கே. அந்த மாரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது? கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது. ஆனா எப்படி நம்புறது? நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். வாங்க நீங்க எடுங்க. 64 பிஹெச் இருக்காங்க. இப்போ படிச்சா போதும். நான் தெலுங்கு பேச மாட்டேன், மலையாளம் பேச மாட்டேன், ஹிந்தி பேச மாட்டேன், ஸ்பெனிஷ் பேச மாட்டேன், ஃப்ரெஞ்சு, அப்புறம் போச்சு. எல்லாம் கூப்பிட்டுருப்பாங்க. இங்கிலீஷ் பேசலாம் கூப்பிட்டோம். அதெல்லாம் பிரான்ஸ்ல கூப்பிட்டு எனக்கு பேசுவாங்க. சார் ப்ளீஸ் கால் கொசாரியோ. அவங்க ஒர்க் கூப்பிட்டா பரிசு பண்ணிருப்பாங்க. ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. இதெல்லாம் சிம்பிள். நீங்களாம் நினைக்கிற ஒரு இடத்துக்கு போறீங்க, மழைக்காத இடம், ரொம்ப ஸ்பிரிச்சுவல் இடம், அதெல்லாம் ஆத்மா உட்காந்துருக்காங்க. இந்த காலத்துல வந்து பெரிய பெரிய தமிழ்நாடு பெரிய பெரிய ஓல்ட் சிவிலைசேஷன். மேடம் ஓல்ட் சிவிலை எவ்வளோ போராட்டம் இருக்கும். எவ்வளோ பேர் செத்துருப்பாங்க. இந்த ராஜா செத்து போயிருப்பாங்க மேடம், சண்டை போட்டுட்டு. இல்லை எந்த ஆத்மா எங்கே போவோம் மேடம்? எல்லாமே உட்காந்துருப்பாங்க. அதே மாதிரி நம்ம போகும்போது அங்கே இருந்தவங்க உடனே பழக்கிட்டாங்க மேடம். எஸ் நம்மளும் மறுபடியும் எடுத்து வந்திருக்கோம். எங்கே பார்த்தா நமக்கு தெரியாது. சில நம்ம ஆத்மா கொனைக் பண்ணோம், மைண்டுக்கு தெரியாது. அந்த ஆத்மா கொனைக் பண்ணும்போது சில ஆத்மா நம்ம கூட வரும். அக்கா யாக்கா நீ மட்டும் வரும். ஏன் அக்கா வச்சிருப்பாங்க மேடம். அது இவங்க மூலியமா எலிவேட்டர் ராஜா ராணி கூட இருப்பாங்க மேடம். அந்த மாதிரி நீங்க இத டக்குனு வாங்கி நினைக்காதீங்க. சாரோட எடுங்க. அந்த மாதிரி ரொம்ப ப்ரொடெக்ஷன் பார்க்கணும். வரும்போது உங்க லைஃப் அதை எடுத்துருவாங்க மேடம். அந்த லைஃப் அவர் பேசுறதும் வரும். அந்த மாதிரி நடக்குது. ஃபைன். இல்ல அந்த வழியை விடு. இல்ல நீங்க இத எடுக்கறீங்கன்னா நான் டக்குனு ஃபைன். வாங்கி சரி போயிட்டு உட்காந்து அந்த தொட்ட கூட ஹீட் பண்ணுங்க. யூ பி ஃபைன். ஏன்னா ஹீட் பண்ண முடியும். இன்னைக்கு வந்து இவங்களுக்கு ப்ளாக்ஸ் இல்ல. ஜஸ்ட் எனர்ஜி ப்ளாக் இஸ் தட் பிளே. அவங்க பிளாக் மேஜிக்ல ஒண்ணுமில்ல, ஈஸிலி நீங்க ஃபாலோ பண்றீங்க. நீங்க பாத்துங்க. அவ்வளவுதான். ஓகே ரைட்டா? தேங்க் யூ. சரி வாங்க. இது பண்றீங்களா? நான் போட்டு கொடுத்தீங்க. ஓகே கண்டுபிடிச்சேன். இது மாதிரி மேடம் அப்படி இல்லைங்க. பாருங்க இது வந்து போயிட்டு இருக்க பாருங்க. ஓரா போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கு. அவங்க வர நீங்க வேற பாருங்க. ஓரா வந்து போயிட்டு இருக்கு. போயிட்டு ரைட்டா? இது ஓரா கேன்சல் பண்ணணும் மேடம். இல்லைங்க பாருங்க. ரொம்ப சிம்பிளா செய்யலாம். ஓகே 10 செகண்ட் 5 செகண்ட் தான் நிக்கணும். முடிச்சாக்கணும். 1 2 3 காமிச்சு ஒரு பெயிண்ட் எடுத்து அந்த வாலை பெயிண்ட் பண்ற மாதிரி செய்யணும். அவ்வளோதான். பெயிண்ட் பண்ற மாதிரி சரியா? ஃபுல்லாக முடிச்சோன்னே அவ்வளோதான். மேலே கீழே அவ்வளோதான் பண்ணி முடிச்சுட்டு உடனே என்ன பண்ணுறது எல்லாம் கீழே ஆகிடும். தான் சொல்லுங்க மேடம். என்ன பண்ண போகிறோம்? இதாப்பிக்கலாம். இப்போ என்ன மேடம்? கஸ்தூரி ஆறு சக்கரா பிங்கிற நாடி இதா நாடி 6 சுஷுமனம். ஓகே இது ஒரு 10 செகண்ட். 30 செகண்ட்ல இந்த ஹீலிங் முடிச்சிடலாம். உடனே கிளென்சிங் இதாப்பிக்கலாம். இது வான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு. 2024 வந்து நாளைக்கு வந்து எல்லாமே வான் எடுக்கணும். வான் இன்னும் பவர்ஃபுல் ஆகும். ஆனால் நீ வான் எடுக்கணும். நீ எடுக்கல நீ போன் போய் எஸ் எல்லாம் வான் டீஆக்டிவேட் பண்ணிட்டு திருப்பி ஆக்டிவேட் பண்ண போகிறோம் நாளைக்கு. எல்லாம் கனெக்ஷன் வந்து அங்கேயிருந்து வரும். கிளாஸ் வராதவங்க வெரி சாரி.
வெரி சாரி. இல்லை வீட்டில் லைஃப்பில் பண்ணுவோம் மேடம். நீங்கள் அங்கே வர அவசியம் இல்லை மேடம். எல்லாரும் வர முடியுமா மேடம்? சரியா? வீட்டில் உட்காந்துட்டு லைஃப்பில் போடுவோம். யூடியூப்பில் ஒயிட் யூடியூப் லைஃப்பில் யூடியூப்பில் போட்ட பிறகு எல்லாரும் உட்காரணும். நீங்கள் நான் கொடுத்துட்டேன், நான் உட்காரேன், மறந்துட்டேன், ஆன் வித்தியாசம் ரூல்ஸ். இனிமேல் எல்லா எனத்தையும் உலக போகிற வான் வந்து பெரும் பக்கம் வரப்போகுது. அந்த சென்னை தான் வரப்போகுது. அங்கே தான் எல்லாம் அஞ்சு வரப்போகுது பெரும் பக்கம். ஒரு நாள் வந்து அங்கேயும் வந்துருச்சு, எங்கேயும் வந்துருச்சு, வரப்போகுது. இங்கே வரப்போகுது. ஆல் குறைக்கும். அங்கே எல்லாம் வானம் வந்து குறைக்கும். ரைட்டா? ஸோ வாசிக்கலாம். ஓகே பண்ணும்போது அவங்க பண்ணி ஒரே கிளாரிட்டி இதை ஆனால் வந்து கார்ட்ஸ் இருக்கு. போது பார்த்தீங்களா? மேடம் போது சொல்ல பார்த்தீங்களா உங்களுக்கு? மேடம் சொல்லுங்க. இல்லை இதெல்லாம் இப்போ எல்லாம் சக்கரம் ப்ளாக்காக இருக்குது. இதெல்லாம் ஹீல் பண்ணலாம். தலைவலி ஹீல் பண்ணலாம், மூட்டு வலி அது முடியாது, பேக் பெயின் பண்ண முடியும். ப்ளஸ் ப்ளாக்ஸ் எல்லாம் சக்கரமாக ப்ளாக் இருக்குது. கார்ட்ஸ் என்ன பண்ணுவோம்? அவங்க மணி படிக்கணும். மேடம் இன்னைக்கு வந்து இந்த புக் வந்து இந்த புக்கில் வந்துட்டு 10 லெவல் புதுசாக வாங்கும்போது கிளாஸ் பண்ணும்போது 15 லெவல் பிளாக் புக் வெளியே சரிங்களா? அந்த பேப்பர் எல்லாம் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த பேப்பர் வந்து 5 லெவல் தான். 5 லெவல் புக் வந்து 15 லெவல். நாளையிலேருந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அந்த பேப்பர்ல ஃப்ரீ இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்களா? அது 5 லெவல் கொடுப்பாங்க. இது வந்து 5 லெவல். இது வந்து 15 லெவல் கிளாஸ் பண்ண பிறகு வாங்கும்போது 10 லெவல். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கூட செய்வோம். சோ இப்போ புக்லெட் இல்லாதவங்க இங்க வாங்கிக்கலாம். சேல்ஸ் வச்சுட்டு வாங்கிக்கலாம். பேஜ் நம்பர் 1 for giving yourself. You want to make it there. படிங்க. நம்ம படிப்பீங்களா? நமக்கு தெரியாது. தெரியுமா? இங்கிலீஷ் தெரியாது. அதான் படிப்பீங்க. மணி படிக்கணும். இதான் எங்கள் ரூல்ஸ். இன்னும் பண்ணியிருப்பேன். அதனால யாராச்சும் உங்க மேலே நெகட்டிவ் இருப்பாங்க. இன்னைக்கு நெகட்டிவ் பார்த்துருப்பீங்க. மணி படிக்கணும். மணிக்கு தான் எங்களோட பெரிய பெரிய பொக்கிஷமா தமிழ்ல பொக்கிஷம். ஆமா சார். பொக்கிஷம். படிக்கிற வரைக்கும் ஒன்று நடந்து போதும். மொதல் எல்லாம் போய் மாமியா மணிக்கு கேட்க இல்லாட்டி அடுத்த கதிரி மூணே பார்ப்பான். ரெண்டாவது நாலா மணி படிக்கணும். இதெல்லாம் ரொம்ப பெரிய கனெக்ஷன் மேடம். நான் மாமியார் நான் மன்னிக்கவே மாட்டேன். அடுத்த ஒன்னா பார்ப்பீங்க மேடம். குழந்தைய பார்ப்பா மாமியா. அவன் என்ன ஸ்கூல் போட்டதுல இருந்து அவன் கிஸ் பண்றது எல்லாம் மன்னிச்சிருங்க. வேற மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணி சிரிக்கிறாங்க. அவங்களை கூப்பிடுங்க. போச்சு. எஸ். ஆல் கான். இப்போ ஹீட் பண்ணலாம். நான் சொல்றது எல்லாரும் படிக்கணும். அண்ணாலும் படிக்க சொல்ல மேடம். சில சூழ்நிலை இருக்கும்போது அண்ணாலும் படிக்கணும். மாமியார் தான் வீட்டில் என்ன கல்யாணம் வரும்போது நீங்கள் போகிறீங்க. அவன் நினைப்பாங்க அதனால யாரும் ஆரம்பிச்சாங்க. அவன் ஒரு சாப்பாடு விட்டுருக்கா. அன்னைக்கு படிச்சு நீங்கள் போங்க. அது பிறகு மணி படிச்சுட்டு வெளியே வாங்க. ஓகே மேடம்? ஃபைன். வெளியே இருப்பேன் 5 மணி படிச்ச பிறகு மணி வந்து 5 மாறிடுச்சு. எப்படி மேடம்? உங்கள் கார்ட்ஸ் வந்துருக்கு. இப்போ நல்லா மூச்சு விடுங்க. மெதுவா 3 மணி பிளே வந்து மணி குறையுது. வார்டு தேவை இருக்கலாம். அந்த மாதிரி செஞ்சிருக்கோம். நாளைக்கு புக்கு வந்து இன்னும் வேற லெவல் கொண்டு போகணும். ஆனால் உட்காந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணோம். உங்கள் பேர் வந்து டபுள் டிக் போடுங்க. இந்த புக் வந்து ப்ரெஸ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த மேடம் உங்களுக்கு 1 அதனால வலி போகுது. இப்போ எவ்வளோ நாள் வலிச்சு மேடம்? எவ்வளோ நாள் வலி இருந்துச்சு? 3 years 4 years வலி இருக்கு. அந்த போன பிறகு வலி நல்லா இருக்கு மேடம். எவ்வளோ பேர் வலி இருக்கீங்க இந்த மேடம். எந்தமா சில பாடி அதனால ஹீல் பண்ண முடியல. இந்த காட்ஸ்னால பாடி ஹீல் பண்ணணும் பண்ணோம். ஆனால் அந்த பிளாக்ஸ்னால பண்ண முடியல. அவ்வளோதான். ஆமாம் சார். இந்த மேடம் பெயின் ரெடி ஆச்சா? இந்த மேடம் பெயின் 0.
அதுக்கு என்ன பண்ணோம்? படிக்கணும். இங்க யாரும் தெரியும் நானும் படிக்கணும் மேடம். உங்க பொண்ணுக்கு படிக்கணும். நான் ஒன்றும் தெரியாது. பொதுவாக படிச்சிருக்கேன். கிருஷ்ண பகவான் இங்க மேடம் மல்லி படிக்கிறே மல்லி கொஞ்சம் ஆமா மேடம். சரி இந்த மெசேஜ் வந்து சொல்லுங்க. சொல்லுங்க. This message is for all anti-PVH people. Anti-PVH people. Anti-PVH. Thank you. எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் என்ன பண்ணோம் முடிஞ்ச வரைக்கும் மேடம் இப்போ ரொம்ப மெலிவா பார்க்குறோம் மேடம். யாரு மேடம் வாங்க வாங்க. யார் அச்சு பூச்சி கற்றுருக்கான்? எவ்வளோ ஊசி குத்துறோம் இதுக்கு? எவ்வளோ ஊசி குத்துறோம்? எவ்வளோ ஊசி குத்துறோம் அந்த வேலைக்கு? ஆமாம் இல்லையா மேடம்? ஸோ நீ ஆக்டிவிட்டி பண்ணுறீங்களா? பண்ணுங்க. மன்னிப்பு போட்டு படிக்கிட்டு அப்புறம் ஊசி குத்துங்க மேடம். என்ன மேடம்? மன்னிப்பா படித்த பிறகு ஊசி குத்துங்க. நோ ப்ராப்ளம் மேடம். அது அவங்க தொழில் சம்பாதிக்கும். புரியுது சார்? பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். மேடம் இம்யூனிட்டி டெவலப்மென்ட் போட்டுடுங்க. சுக்கி மேடம் தப்பா பக்கத்துல நோ ப்ராப்ளம். பட் டு ப்ராப்பர்லி. எல்லாம் ஹீலர் மேடம் பண்ணும்போது மன்னிப்பு மட்டும் படித்து வைங்க. அப்படி செக் பண்ணும்போது செக் பண்ணி பாருங்க. மறுபடியும் இதெல்லாம் காணாம போயிடும். இல்லை மேடம் காணாம போயிடும். காணாம போன பிறகு வலி சத்தமாகணும். அப்போ கொஞ்சம் கூட குத்துங்க. இதெல்லாம் குத்துங்க. அலறணும். இவ்வளோ நல்லாச்சு பார்த்துக்கு அது ஒரு நினைப்பாங்க. இப்போதான் திருப்பி வருவாங்க. அடுத்த ஒரு 4 பேர் சேர்த்து கூட்டிட்டு வரணும். எதெல்லாம் சர்ச் பண்ணலாம் மேடம். சொந்தமாக சர்ச் பண்ணலாம். நீங்களே சர்ச் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு சர்ச் பண்ணலாம். யாருக்கும் சர்ச் பண்ணலாம். சர்ச் வெரி வெரி பவர்ஃபுல் மேடம். சரிங்களா? இது சூப்பர் எக்ஸாம்பிள் தான். சில பேர் ரொம்ப மோசமாக இருக்கும். அது இப்போ வெளியே ஆவியாகாது. என்ன மேடம்? மைக் நல்லா போயிருக்க ரொம்ப பிளாக் அவங்களோட பிளாக் இருக்கு. அவங்களுக்கு வழியை தாங்கல. பழைய இருக்கு. வாங்க வாங்க பழைய இருக்கு மேடம். மேடம் நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும்? நீங்க பார்த்து கத்துக்கணும். ஒரு வழியா தனியா சார் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு எப்படி பேசி எப்படி சென்ஸ் பண்ணி எப்படி ஹீல் பண்ணி எப்படி காஸ்ட் ரிமூவ் பண்றாங்கறது தெரிஞ்சுக்கோங்க. எல்லாம் கிளாஸ் நடக்குது. அப்படியே ஹீலிங் நடக்குது, கிளாஸ் நடக்குது. மேடம் இப்படி சும்மா ஒரு கேள்வி கேட்கறேன். சொல்லுங்க சார். நீங்க என்ன ஹீலிங் கத்துக்கிறீங்க மேடம்? என்ன ஹீலிங் கத்துக்கிறீங்களா? பிராணிக் ஹீலிங். பிராணிக் ஹீலிங் சார். ரேக்கி. நீங்க சொல்லுங்க. என்ன ஹீலிங் கத்துக்கிறீங்க? அக்குபஞ்சர் வேற. நீங்க தூங்க முடியாம வந்தீங்க 4 வருஷமா அக்குபஞ்சர். அதான் சார் என்ன கேக்குறா, இந்த பிஹெச் இல்லாம இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க ஹீலிங் செக்ஷன்ல கேக்குறாரு. பிராணிக், ரேக்கி, வர்மா, அக்குபஞ்சர், அக்குபஞ்சர், டச் தெரபி எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. யாராச்சும் கூப்பிட்டு அந்த ஸ்பாட் ஹீலிங் பண்ணுவாங்களா? சார் அவங்களே வர்மா கத்துருக்காங்களாம். அட்வான்ஸ் ஸ்டேஜ். யாராச்சும் ஒரு பேஷண்ட் கூப்பிட்டு வந்துட்டு இந்த மாதிரி சொல்லி ஹீல் பண்ணுவாங்களா? நான் போனது 10 பேர் ஆக்கி விட்டுருவாங்க. இந்த மாதிரி கூப்பிட்டு வந்துட்டு இந்த வழி அந்த வழி யாரும் செய்ய மாட்டாங்க மேடம். சொல்லுங்க செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி காசு கொடுத்து போறீங்க. ஓகே. அப்புறம் லைஃப் பிராணிக்கு நீங்கள் எல்லாம் அடிக்கடி நான் யூஸ் பண்ணுறதுனால எல்லாமே ஸ்கை யோகா ப்ரொஃபஸர் இந்த கை யோகா. வேதாத்ரி மகரிஷி. வேதாத்ரி மகரிஷி. வேதாத்ரி மகரிஷி. கை யோகா. சிம்பிளிஃபைடு. சார் நோ சார் சிம்பிளிஃபைடு. ஒரு ஆள் சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா. அதுதான் ஸ்கை. சிம்பிளிஃபைட்
குண்டலினி யோகா. என்ன புண்ணு அவங்களாம் காட்டாது. அது வேற விஷயம் இல்ல. கை வேற. சிம்பிளிஃபை குண்டலினி யோகா. மேடம் ஏறிச்சு ஏறிச்சு அப்ப பைசா நடக்க வேண்டியதான். அப்புறம் சார். இந்த கூட்டு இந்த கிட்ட போட்டு எல்லாம் படிச்சுட்டாங்க மேடம். பேர் எப்படி நீங்க எல்லாரும் ஏறாது அது மாதிரி ஏற்ற ஞானி ஏற மாட்டாங்க. நம்ம கர்மா கல்வியும் அதுக்காக எந்த அளவுக்கு நம்ம பியூரிஃபிகேஷன் தான் மீன் பண்றது எல்லாத்துலயும் அதுதான் மீன். அப்போ இது டிஃபரெண்டா இருக்கு. ஆனா நம்ம வீட்டுக்கு போயிட்டு ரோஸ் வந்து சட்டம் எடுத்து அங்கேயே போகணும் சார் மதி தாங்கல அங்கேயே போக மாட்டேன் அங்கேயே போன யூனிவர்சிட்டி மதியம் ஒன்றும் அங்கே இருக்காங்க இப்போ அங்கே போய் அங்கே செட் ஆகிட்டீங்க செட்டில் ஆகிடுங்க வருவீங்க அங்கே இல்லாத மருத்துவம் வந்து ஐயோ அதெல்லாம் அங்கே சொத்தே போடும் வீடே போன மேடம் அப்படி நல்லா ஆகாது ஒரு பல்லு கொடுத்து 1.5 லட்சம் சுத்த மேடம் என் பொண்ணு பண்ணாக்க தான் இங்க அவங்க ஒரு பல்ல கொடுத்து 1.5 லட்சம் நானே பேஸ் பண்ணிட்டேன். அவன் என்ன சொன்னான்னா என் ஊர்ல 50 ரூபாய்க்கு போடுவான். நான் யூஎஸ்ல இருந்து சென்னைக்கு போயிட்டு வந்து நான் ஃப்ரீயா போயிட்டு வந்து பல்ல போயிட்டு வந்துட்டாங்க. போய் நடந்துச்சு மேடம். நம்ம ஊர்ல 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நினைக்கிறீங்க நல்லா ஒரு எல்லாம் இன்சூரன்ஸ் தான் இன்சூரன்ஸ் இல்லை ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு மாசம் 1000 யூஎஸ்ல கட்டுவாங்க இன்சூரன்ஸ் மேடம். ஒருத்தருக்கு இவரெல்லாம் போனீங்கன்னா அவ்வளோ காசு கட்டுவாங்க மேடம் சொன்னாங்க. நேற்று நான் அங்கே போய் கிளாஸ் தருவேன் மேடம் எனக்கு தெரியும். ரொம்ப காசு யூஎஸ் போய் ரொம்ப காசு தந்துருக்காங்க. ஓகே மேடம் சரி மேடம் வெயிட் பண்ணுவோம் ரைட்டா சரி புரியா சரி இதே மாதிரி தான் ஒன்றும் மாறப்படுது ஆன் எடுத்து செக் பண்ண போகிறோம். இப்போ என்ன மேடம் பாருங்க இதெல்லாம் கொஞ்ச நேரத்தில் போய் எல்லாமே செய்ய போகிறோம். நம்மளால சென்ஸ் பண்ண போகிறோம் கொஞ்ச நேரத்தில் ஓகே சிம்பிள். இப்போ என்ன மேடம் மைத்தரி என்ன சொல்லுங்க டச் பண்ணி கனெக்ஷன் பண்ணோம். எப்படி அவன் சென்ஸ் பண்றாரு பாருங்க. I'm sensing the energy body of Madam Maitri. I'm sensing மூணு கேட்கு energy body of Madam Maitri. பண்ணும்போது மேடம் பார்த்து போகுது சரியா. இந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கக்கூடாது ரொம்ப பெருசா மேடம் energy பார்க்கணும் அதே மாதிரி வந்துட்டு 3 ஸ்டெப் 3 1 2 3 ஒன்றும் சொல்ல தேவையில்ல வால் நிற்கிறோம். ஒரு ப்ரஷ் கொடுத்து நீங்கள் பெயிண்ட் பண்ண போறீங்க வாலை அப்படியே பண்ணிட்டு இப்படி வரணும். அப்புறம் கொஞ்சம் கீழே அப்புறம் கொஞ்சம் கீழே அப்படியே வரணும். ஒன்றும் சொல்ல தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக அந்த வால் போயிட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் ஆளாக கிளைன்ஸ் பண்ணணும். ஆளை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். அதாவது நம்ம போட்ட சட்டை வந்து ட்ரெஸ் வந்து அழுக்காது நம்ம கழுவிப்போம். அதே மாதிரி நம்ம ஆளாகவும் கட்டியாகும் நம்ம கழுவோம் ஃபுல்லாக கீழே பண்ணி ஓகே பண்ண போது செக் பண்ணும்போது 5 5 5 5 இருக்கணும். அவங்க வந்தாங்க அவங்க ஓகே அவங்களும் க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணணும். எப்படா திரும்ப அந்த மூணு பாருங்க இங்கே சரியா பண்ணிட்டு வால் எடுத்து நேராக நெத்தியில் வைக்கணும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ பண்ணு மேடம் மைத்ரி சக்ரா சொல்லணும். அப்போ சுற்றி வந்து இந்த ஓடு பார்க்கணும். கீழே வந்து காது நிற்கணும். சரியா பண்ணிட்டு பிங்கிற நாடி நேரம் வந்து யூட்டர்ன் பண்ணி இதான் நாடி பண்ணி இப்படி வந்துட்டு ஆடி சக்ரா செஞ்சுட்டு சிசு அவ்வளோதான். இது பண்ணாலே மைக்ரேட் 0 ஆகும். பண்ணாலே மேடம் மைக்ரேட் 0 ஆகும். மேடம் புரிஞ்சு பாருங்க. இப்போ புரிஞ்சு பாருங்க. இப்போ வந்து கார்ட் செக் பண்ண போகிறோம். எங்கே செக் பண்ணோம் ஆயுத சக்கரம். இங்கே தான் வந்து ஆயுத சக்கரம். மேடம் நீங்கள் ஒரு குரூப் வந்தப்போ நேராக வந்து கையை வைப்பாங்க எல்லாம் இங்கே பிடிப்பாங்க கையை மேலே வைப்பாங்க பிடிப்பாங்க. அவங்க டவுன்லோட் பண்ண ப்ரோக்ராம் என்ன பண்ணுறாங்க மேடம் நம்ம டவுன்லோட் பண்ணான் அவங்களோட ஆக்ஸ் வச்சிடும். அந்த ஆக்ஸை டவுன்லோட் பண்ணுறான். ஏன் கூட இருக்கணும் எங்கே போகக்கூடாது நான் வந்து நல்ல உணர்வோட இந்த அம்மாவை டச் பண்றேன். நல்ல உணர்வு போகாது சார். அந்த மாதிரி இல்லை மேடம் டச் பண்ணாதீங்க டச் பண்ணக்கூடாது. மேடம் உங்களை எவ்வளோ மட்டும் டச் பண்ணிருப்பாங்க பண்ணிட்டாங்க. நீங்கள் பண்ணுறீங்க ஒரே ஒரு தடவை நான் நிறைய
பாவம் புரியுதா மேடம்? ப்ளீஸ் பி கேர்ஃபுல். நான் டீச்சர் கொடுத்தேன் அதான் ஒன்றுமே இல்லை. இறைவனா உங்களுக்கு கொடுப்பாரு. நான் ஆர்டிஃபிஷியல் என்ன மேடம்? நான் சொல்கிறேன் ஒரு ஓகே நான் ஆர்டிஃபிஷியல் கன்சிகேஷன் சும்மா உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு சப்ஜெக்ட் என்ன சொல்கிறேன் நல்ல பேர் சக்தி பாட்டு கொடு சொல்லுங்க மேடம். மைக். கை ஆக்ட் பண்ணாங்க. என்னோட ஐப்ரோஸ் பிட்வீன் ஐப்ரோஸ் அப்படி ஒரு ஆக்டிவேஷன் இருந்துச்சு. அப்போ ஏற்கனவே அது ஆக்டிவேட் ஆனதுனால தான் ஒரு பிட்யூட்டரி கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகும். உங்களுக்கு வேற எதுவும் கிடையாது. ஆக்டிவேஷன் ஆஃப் பிட்யூட்டரி கிளாண்ட் மாஸ்ட் ஆஃப் ஆல் எலிமெண்டரி கிளாண்ட்ஸ். ஸோ அது இப்படி கையில் படும்போது எனக்கு அந்த அந்த ஆக்டிவேஷன் அதெல்லாம் டச் பண்ணி மேடம் ஒயிட் மேஜிக் இருக்கு. சரிதா? ஒயிட் மேஜிக் பிளாக் எல்லாம் எல்லாம் ஒயிட் மேஜிக் பிளாக் எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க. அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து ஒயிட் மேஜிக் some guru controlling you, some organizing controlling that's white magic. அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர்கனைசேஷன். பாட்டு போகுது ஃபுல்லாக போகுது மேடம். எல்லாம் சக்கரம் ப்ளாக் இருக்கு. அவங்க தான் உங்களுக்கு பிரச்சனை. சரியா? I cannot start. நீங்கள் மார்னிங் படிக்கணும். இது படிக்கணுமா? Please number one, forgiving yourself. Read forgiveness to your family. Forgiveness to your in-laws family. Forgive your husband. அப்புறம் நேராக போயிட்டு page number 7. Page 7 வந்து you must be forgiveness to the whoever is not happy to be from my family, my husband's family, all the students who I teach, whatever I'm teaching them, and also to all the gurus who I got in touch. படிச்ச மாதிரி மாறணும். அது I cannot heal. அவங்கள காட் மேடம். அவங்கள காட் போச்சு ஈஸியாக நான் ஹீல் பண்ணிட்டேன். மொத்தமாக ஹீல் பண்ணாங்க. அவங்க காட் சொல்லுவாங்க. இந்த கையில் டீச்சர் பண்ணுறீங்க. அதான் வலிக்குதுல படிங்க. கையில் கொடுக்குறீங்களா எல்லாம் ஏறுவாங்க. புக் இருக்குல்ல உங்ககிட்ட? ஓகே, அவங்ககிட்ட புக் இல்லை. ஓகே, நீங்கள் படிச்சுட்டு அப்புறம் கொடுத்துருங்க. படிச்சுட்டு இங்கே கொண்டு வந்துருங்க. படிச்சுட்டு எல்லாம் இந்த கையில் கொடுக்குறீங்க மேடம். எல்லாம் எங்கே ஏறும்? சரியா? இந்த புக்கு நீங்கள் போய் படிச்சுட்டு சார் கூப்பிடுவாரு, போய் படிங்க. யார் பிராணி கேட்டீங்க? ஹலோ, நீங்கள் போய் படிங்க. ராணிக்கு நீங்க பிராணி ஹீலிங்ல யார் கிளாஸ் எடுக்கறாங்க இல்ல கையை கழுவுறீங்க கை கொடுங்க. மேடம். எவ்வளோ கையை கழுவுறீங்க? ஆமா இல்லையா மேடம்? கை கழுவு பண்ணி ஏன் கை கழுவுறீங்க? எல்லாம் ஓட்டிக்கோ. சால்ட் வாட்டர் ஆமா இல்லையா? பட்டிக்கோ பட்டிக்கோ. எல்லாம் கழுவி அவர் கழு. ஆமா ஒருத்தவங்க ஸ்ப்ரே பண்ணி பார்த்தேன். என்ன ஸ்ப்ரே பண்ணுறான்? டிஸ்டில் வாட்டர் ஏதோ ஸ்ப்ரே ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணுறான். அப்படியே பிஸ்கஸ் அடிச்சுப்பார் பண்ணோட ஸ்டார்ட் பார். பத்து மேடம் கூப்பிட்டேன் மாஸ்டர் ஸ்டீஃபன் கோவா ஸ்டீஃபன் அவங்க அடிச்சுப்பாரு. நீங்கள் அடிக்க மாட்டீங்க. நீங்கள் அப்படியே க்ளீன் பண்ணுவீங்க. எல்லாம் எங்கே போகிறீங்க? எல்லாம் எங்கே போட்டீங்க? டாய்லெட். டாய்லெட் அங்கே உண்மையில போதா? உண்மையில போதா மேடம்? அதான் சார் பெரிய கேள்வி நம்ம பண்றோம். மேடம் இப்படி போடுங்க. அங்கேயே போகுது. அது அப்படி இருக்குதா எல்லாத்தையும்? ஏன் அங்கே போடுறீங்க? போட்டு அந்த கடல் அந்த கடலை ஸ்வீப் பண்ண வேண்டிய எல்லாமே க்ளீன் பண்ணுவீங்க. எல்லாம் நான் சின்ன கேள்வி கேட்குறேன் மேடம். பக்கத்தில் கடல் இருக்கு. ஆமா இல்லையா மேடம்? எஸ். கடலுக்கு என்ன கடல் மேடம்? என்ன கடல் பக்கத்தில்? ஐயோ, இந்தியன் ஓஷன். இந்தியன் ஓஷன்டா. அதெல்லாம் குளிக்க வேண்டியதானே? எல்லாம் க்ளீன் ஆகும் மேடம். நான் தப்பா நினைக்கிறேன். நோ என்ன மேடம்? நோ. க்ளீன் பண்ணுறதுன்னு இந்த எடுத்து அங்கே வீசுறதுக்கு அதில் குளிச்சிடலாமே. எல்லாம் க்ளீன் ஆகிடும் மேடம். அதான் அந்த கடலில் எடுத்துக்குமே. புது ஐடியா புது idea. ட்ரை பண்ணுங்க. யூஸ் பண்ணாங்களா? படிங்களா? ஆமாம் ஆமாம். நான் குடிக்கல. சொல்லுங்க. வந்து அதாவது ஆந்தி டான் உப்பு வாங்கினாங்க. உப்பு எடுத்து சுத்தனா அந்த கண்டிஷன் போகுது இல்லை நம்ம கான்செப்ட்ல. ஸோ இப்போ ஒருத்தர் வந்து எங்களை டீச் பண்ணாங்க என்னன்னா ஒரு 5 டன் உப்பு ஆந்தி டான் ஒரு ரூம்குள்ள அப்படியே ஒரு ஸ்டோ மாதிரி அப்படியே செட் பண்ணி உப்பை பேக் பண்ணி வச்சிருக்கு. நான் உள்ள போனா மொத்தம் உப்பு தான் இருக்கும். அந்த உப்புல ஒரு 4-5 சேர் போட்டு ஒரு மியூசிக் போட்டு சும்மா நீங்க ரிலாக்ஸா அப்படிங்கிற உப்புல அதில் உட்காந்துங்கன்னா பாடியில் இருக்கிற மொத்த டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் அவங்க சொல்லி தந்தாங்க. எனக்கு என்னன்னா எப்படியோ ஒருத்தர் சரியாக வந்து அப்படின்னு சொல்லிட்டு நானே சொந்தமாக செலவு பண்ணி 5 டன் உப்பை ஒரு ரூமில் வாங்கி போட்டு அழகாக ஒரு பேக்கெட்டிங்காக போட்டு எல்லாம் செட் பண்ணி உட்காந்து அது முதல்ல உள்ள போகும்போது நிஜமாவே அவங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஸ் ஆகுது. நல்லா இருக்குது. மைண்ட் நான் திங்க் பண்ண சொல்றேன் சார். ஒரு 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் கழிச்சு என்ன நடந்துச்சுன்னா உப்பை எடுக்கிறோம் ஒருத்தருக்கு சுத்துறோம் சுத்திட்டு
டாக்டர்